அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர் பாலா. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்பை காலால் எடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் தேவைக்கு எடுக்கலாம், நிறைய பேர் இன்னும் எடுக்கக்கூடாது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்துருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னோடய ஆசான் உயர் திரு பாண்டியன் பாலகுரு அவர்களும் கால் பண்ணி என்கிட்ட பேசினது மிக்க மகிழ்ச்சி. ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 7 ஆசான்கள்கிட்ட பழகியிருக்கேன். 7 ஆசான்கள்கிட்ட பழகியிருக்கேன். அதில் முதல் ஆசான் எனக்கு வந்து இந்த சிலம்பத்தை கொடுத்தது. மற்றவங்கள்ட்டருந்து நான் வாங்கினேன். இவர் தான் எனக்கு கொடுத்தது. இதை பற்றி ஆரம்ப அறிவு கொடுத்தது பாண்டியன் பாலகுரு அப்படிங்கிற எங்கள் ஆசான். அவருக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த கம்பை வந்து காலால் எடுக்கலாமா வேணாமாங்கிறது வந்து நிறைய பேர் தேவைக்கு ஏற்ப அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பழகிறது போர் சிலம்பம். போர் சிலம்பத்தில் கட்டாயம் எடுக்கக்கூடாது. அது வந்து முற்றிலும் தவறு அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அப்புறம் நீங்களே எடுக்கிறீங்களே அப்படிங்கிறது. இப்போ பிற்காலத்தில் நான் சொன்ன மாதிரி பிற்காலத்தில் அந்த போர் சிலம்பத்தை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் அலங்கார சிலம்பம்னு உள்ளே வந்து சைனீஸ் பாடம் உள்ளே வந்து ஸோ இந்த கழுத்து சுற்று, ஸோ கம்பை வந்து ரொம்ப அலங்கார சுற்றாக மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறது, ஸோ அந்த காலில் வச்சு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்தது. இதை ஏன் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா, இது வந்து முழுக்க போட்டியில் போயிடுச்சு. நிறைய மாஸ்டர்களோட நம்ம போட்டி போட வேண்டியதாக போகுது. இந்த உலகம் வந்து போட்டியை சார்ந்து இருக்குது. 2வது வந்து நம்ம மாணவர்களும் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் போட்டிகள்லாம் நம்ம பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து இதையும் சேர்த்து கற்றுக்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கம்பு வந்து காலால் எடுக்கலாமா கூடாதாங்கிறதுக்கு போர் சிலம்பத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட முறையில் எடுக்கக்கூடாது, அறவே எடுக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து தேவைக்கு ஏற்ப. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, தேவைக்கு ஏற்ப அதை பாடமாக நினச்சி செய்யும் போது, அதாவது ஒரு தாய் என் கால் என்னோடய கால் வந்து வலிக்குது அப்படின்னா என்னோடய தாய்மடியில் நான் காலை வைக்கலாம், அவங்க மருந்து போடுவாங்க. என்னோடய ஷூ கலண்டுருச்சுன்னா நான் ஒரு போட்டியில் இருக்கேன், என்னோடய ஷூ லேஸ் கலண்டுருச்சு அப்படின்னா என்னோடய ஆசான் நான் கூப்பிட்டு ஷூ லேஸை கட்ட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து தேவை, அதனால் அவங்க செய்கிறாங்க. சாதாரணமாக இருக்கும்போது என்னோடய ஷூ லேஸை என் ஆசான் கட்டுவாரா அப்படின்னா அது தவறு. நார்மலாக இருக்கும்போது எங்கள் அம்மா மேலே என் காலை தூக்கி வைப்பேன் அப்படின்னா அது தவறு. கம்பை எத்துவதும் அது போல தான். கம்பை எத்தக்கூடாது. தேவைக்கு இந்த சைனீஸ் பாடம் நம்மளோட கலைகள் அடுத்த பரிணாமத்துக்கு போகணுங்கிறதுக்கான சில நேரங்களில் நம்ம மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு இந்த பாடங்களையும் நம்ம பழகுறோம். அதில் ஒன்று தான் இந்த காலால் கம்பை எடுக்கிறதை தவிர்த்து கம்பை நம்ம அவமானப்படுத்துகிறதா இது ஆகாது. ஸோ அந்த நோக்கில் நம்மளும் பண்ணலை. நிறைய பேருக்கு எங்கள் ஆசானுக்கும் சேர்த்து உங்கள் மனசு இதுபடி புண்பட்டு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க. ஸோ இதோட விளக்கத்தை நான் எங்கள் ஆசானுக்கும் கொடுத்துட்டேன், மற்றவங்களுக்கும் கொடுக்கணுன்னு விரும்பினேன். ஸோ அதனால் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். நன்றி.